உங்களுக்கு கர்த்தரும் இரட்சகரும் மீட்பெரும் ஆண்டவருமாகிய கிறிஸ்து இயேசுராஜா நாமத்தினாலே வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். தொடர்ந்தும் அவருடைய ஜீவ வார்த்தைகளை பார்ப்போம், நம்மை ஒப்பு கொடுப்போம். வார்த்தைகளின்படி நடக்க ஆண்டவர் தான் உதவி செய்வாராக. இயேசுராஜா நாமத்தினாலே நல்ல பிதாவே, ஆமென். நாங்கள் இப்பொழுது பிலிப்பியர்களின் நிறுவம் 1 அதிகாரம் 27வது வசனத்திலே என்ன சொல்லியிருக்கு என்பதை நாங்கள் பார்ப்போம். கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறதை பார்க்கிறோம். அங்கே 27வது வசனம் சொல்லுகிறது, நான் வந்து உங்களை கண்டாலும் நான் பெறாமல் இருந்தாலும் நீங்கள் ஒரே ஆவியினாலே உறுதியாய் நின்று ஒரே ஆத்துமாவினாலே சுவிசேஷத்தின் விசுவாசத்திற்காக கூட போராடி எதிர்க்கிறவர்களால் ஒன்றிலும் மறலாதிருக்கிறீர்கள் என்று உங்களை குறித்து நான் கேள்விப்படும்படி எவ்விதத்திலும் நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளுங்கள். பாருங்கள், கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்துக்கு பாத்திரராக நடந்து கொள்ளுங்கள் என்று வேதம் நமக்கு எச்சரித்து போதிக்கிறத பார்க்கிறோம். கிறிஸ்து இயேசுவின் சுவிசேஷத்துக்கு எதிராக வருகிற காரியங்களில் கூட நீங்கள் மறண்டு போகாதபடிக்கு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்காக உறுதியாய் நின்று கிறிஸ்துவின் சுவிசேஷம் எது நமக்கு அறிவிக்குதோ அதை நாங்கள் பரிசுத்த வேதாமத்தோடாய் பார்த்து அந்த சுவிசேஷத்துக்கு பாத்திரராக மாத்திரம் நடந்து கொள்ளணும் என்று வேதம் சொல்லுது. ஏனென்று சொன்னால் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தின் ஊடாகத்தான் மனுக்குலத்துக்கு ரட்சிப்பு உண்டாகிறது, மீட்பு உண்டாகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது. அது மிகவும் முக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்துவின் சுவிசேஷம் ஒன்றுதான் சிலுவையை குறித்து நமக்கு போதிக்கிறது, சிலுவையின் உபதேசத்தை தருகிறது. சிலுவையிலே அப்பா இயேசுப்பட்ட பாடு, அவருடைய மரணம், அவருடைய உயிர்த்தெழுதல், அவருடைய தியாகம், அவர் சிந்திய இரத்தம், அவருடைய தழும்புகள் சகலவும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தினாலே மாத்திரம்தான் வெளிப்படுகிறது. அது நமக்கு மிகவும் முக்கியமாக இருக்கிறது. இந்த சுவிசேஷத்தை நாம் விளங்கி கொள்ளாதபடிக்குத்தான் பரிசுத்த வேதாமம் சொல்கிறது, சாத்தானானவன் அவருடைய மனக்கண்களை கூடாக்கினான் என்று இருக்கிறார். சுவிசேஷம் ஆருக்கு மறைபொருளாக இருக்கும் என்று சொன்னால் பரிசுத்த வேதாமம் சொல்கிறது, கெட்டுப்போர்களுக்கே அது மறைபொருளாக இருக்கும் என்று சொல்லுகிறது. ஆகையாலே கிறிஸ்துவின் சுவிசேஷம் மிக மிக முக்கியமாக இருக்கிறது. இந்த உலகம் சகல மக்களுக்கும் எனக்கும் எங்கள் எல்லாருக்கும் மிக முக்கியமாக இருக்கிறது. பாருங்கள், அதால தான் பவுலடிகள் சொல்கிறார், கொரிந்தியர் 1 அதிகாரம் அதிலே 18வது வசனம் சொல்லுகிறது, சிலுவையை பற்றிய உபதேசம் கெட்டுப்போர்களுக்கு பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவபலனாக இருக்கிறது. சிலுவையின் உபதேசம் பைத்தியமாக இருக்கிறது. எப்படி அவர் அறியப்படுவார்? தேவனுடைய குமாரன், தேவனுடைய தூதன், அப்படி கூட சொல்வது உண்டு. எப்படி அவர் அறியப்படுவார் என சொல்லி கிறிஸ்துவின் சிலுவையின் உபதேசத்துக்கு உருவமாய் கதைப்பவர்கள் உண்டு. அது அவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கு அது தேவ பலன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விசுவாசித்து சகல வரலாறுகளையும் பார்த்து சரித்திரங்களை பார்த்து உண்மை ஆராய்ந்து எல்லா வழிகளில் நின்று பூர்வமான பாதையவை என்று கேட்டு விசாரித்து நடக்கிற வேளையிலே அது நமக்கு தேவ பலனாக இருக்கிறது. அந்த தேவ பலன்தான் நம்மை மனத்தின் கூரை முறிக்க வைத்து அப்பா இயேசுவோடு போய் சேர்ந்து வாழத்தக்கதாக நமக்கு 2வது மரணத்தின் மேல் வெற்றியை தருகிறதா இருக்கிறது. பாருங்கள், அங்கே சொல்லுகிறார், 22வது வசனம் சொல்லுகிறது, யூதர்கள் அடையாளத்தை கேட்கிறார்கள், கிரேக்கர் ஞானத்தை தேடுகிறார்கள். நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அவர் யூதருக்கு இடரலாயும் கிரேக்கருக்கு பைத்தியமாயும் இருக்கிறார். அப்போ நாங்கள் சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோமே. சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்து இயேசு அவர்களாகத்தான் ஒரு மனுக்குலத்துக்கு மீட்பும் ரட்சிப்பும் உண்டாகிறது, நித்திய வாழ்க்கை உண்டாகிறது, நித்திய ஜீவன் உண்டாகிறது, பாவ மன்னிப்பு உண்டாகிறது. ஆகையால் தான் அவர் சிலுவையை பற்றி உபதேசத்தை குறித்து பிரசங்கம் செய்கிறதை நாங்கள் பார்க்கிறோம். இன்று சிலுவையிலே அறையப்படாத இயேசு கூட மீண்டும் வருவார் என்று சொல்கிற ஒரு கூட்டத்தார் கூட உண்டு. அது மெய்யான தேவகுமாரன் இயேசு அல்ல.
மெய்யான தேவகுமாரன் இயேசு மட்டும்தான் சிலுவையிலே அறையப்பட்டவர். அவர் மீண்டும் வரப்போகிறார். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவைத்தான் நாங்கள் மீண்டும் அவருடைய ரகசியவருக்கு எதிர்பார்த்திருக்கிறோம். அவர் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு எவ்வளவு மிக முக்கியமாக இருக்கிறார். இவைகளில் இருந்து நாங்கள் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடிக்குத்தான் வேதம் சொல்லுகிறது. பாருங்கள், சிலுவையின் கிறிஸ்து இயேசுவின் உபதேசத்தில் அவருடைய சுவிசேஷத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிந்து அதில் உறுதியாய் தரித்திருக்க வேண்டும் என்று சொல்லுகிறதே. ஆனபடினாலே நாங்கள் எல்லாவற்றிலும் ஞானமாய் காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ள வேண்டியதாக இருக்கிறோம். நாங்கள் ஏற்கனவே வேதத்தில் இந்த வேத வசனத்தை பார்த்திருக்கிறோம். ஆகிலும் சர்ப்பமானது தன்னுடைய தந்திரத்தினால் ஏவாளை வஞ்சித்தது போல உங்கள் மனதும் கிறிஸ்துவை பற்றி உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். அதே சாத்தான் இன்றும் ஜனங்களை கிறிஸ்துவை பற்றி உண்மையில் அவருடைய உபதேசத்திலே இருந்து, சிலுவையின் உபதேசத்திலே இருந்து, சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை மறைத்து அதை ஏற்றுக்கொள்ளாதபடி நம்ப வைத்து தன்னோடு அவன் ஜனங்களை நரகத்துக்கே கொண்டு போகிறதுக்கு எதுவாக அவன் நடக்கிறவனாயிருக்கிறான். அவன் ஜனங்களை கெடுக்கிறவனாயிருக்கிறான். அதான் வேதம் சொல்லுது, கிறிஸ்துவை பற்றிய உண்மையிலிருந்து விலகும்படி கெடுக்கப்படுமோ என்று பயந்திருக்கிறேன். எப்படியெனில் உங்களில் வருகிறவன் நாங்கள் பிரசங்கியாத வேறொரு இயேசுவை பிரசங்கித்தானால், இன்றைக்கி சிலுவையில் அறையப்படாத இயேசுவை பிரசங்கிக்கிறவர்களும் உண்டு. அவர் சிலுவையில் அறையப்படவில்லை என்று சொல்கிறவர்களும் உண்டு. ஆனால் பவுல் சொல்லுகிறார், பரிசுத்தாவின் எழுதி வச்சுக்கிறார், நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை பிரசங்கிக்கிறோம் என்று. அதனால தான் மனுக்குலத்துக்கு மீட்பு உண்டு. ஆகையால் தான் சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவின் உபதேசம், சிலுவையின் உபதேசம் மிகவும் முக்கியமாக இருக்கு. மனுஷருக்கு பைத்தியமாய் தோன்றுறது என்றும் வேதம் சொல்லுது. அவர்கள் விசுவாசிக்காதபடினாலே அவர்களுக்கு அப்படியாக இருக்கிறது. ஆகையால் நாங்கள் சிலுவையில் அறையப்படாத இயேசுவை பற்றிய சுவிசேஷத்தை நாங்கள் ஏற்றுக்கொள்வோமா இருந்தால் அது சர்வவல்லமுள்ள தெய்வத்தினால் ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோப் என்புடைய தேவனால் உண்டானதல்ல. அவருடைய உபதேசம் சிலுவையின் உபதேசம். கிறிஸ்து இயேசுவில் அறையப்பட்டார், அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார், உயிர்த்தெழுந்தார், ஜீவிக்கிறார். இவைகளையெல்லாம் சாத்தான் ஏன் மறைக்கிறான் ஜனங்களுக்கு? சாத்தானுக்கும் அவன் சேனைகளுக்கும் தான், அவனோட தள்ளப்பட்ட தூதர்களுக்கும் தான் நரகம் உண்டாக்கப்பட்டது. அப்போ ஜனங்களை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்துக்கு விரோதமாய் நடக்க வைத்து சகலரையும் அவன் பாதாளத்துக்கே கொண்டு செல்கிறான்னு பார்க்கிறோம். பரிசுத்த வேதாமத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், அங்கே இடது பக்கத்தில் நிற்கிறவர்களை பார்த்து, சாத்தானுக்கும் அவன் தூதர்களுக்கும் உண்டாக்கப்பட்ட அந்த நரகாக்கினியிலே இவர்களையும் புறம்பே தள்ளி போடுங்கள் என்று சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பாருங்கள், அவ்வளோ பயங்கரமாக இருக்குது வேத வசனம். ஆகையால் வேத வசனத்தை நாங்கள் கேட்டவோட சுவிசேஷத்துக்கு நாங்கள் கீழ்ப்படிய வேண்டும் என்று பார்க்கிறோம். அவரோட சுவிசேஷத்துக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் ஒன்றிலும் மறலாதபடிக்கு அவரோட சுவிசேஷத்துக்கு மாத்திரம் பாத்திரமாய் நாங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று வேதம் சொல்லுறதை பார்க்கிறோம். ஆகையால் சிலுவையின் உபதேசம் எவ்வளவு முக்கியம் என்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அதைத்தான் நான் உங்களுக்கு இது விளக்கத்தை சொல்கிறான் இருக்கிறேன். பாருங்கள், சாத்தான் என்ன செய்கிறான்? ஜனங்களுடைய இருதயங்களை நிரப்புறவனாக இருக்கிறான், ஏவுகிறவனாக இருக்கிறான், தூண்டுகிறவனாக இருக்கிறான், புகுறுகிறவனாக இருக்கிறான், வஞ்சிக்கிறவனாக இருக்கிறான், மோசம் போக்குறவனாக இருக்கிறான். காரணம், அவன் ஆண்டோடைய சுவிசேஷத்தை புரட்ட வைக்கிறவனாக இருக்கிறான். ஜனங்களை வஞ்சித்து மோசம் போக்கி பாதாளத்தை கொண்டு செல்கிறவனாக இருக்கிறான். ஆகையால் நாங்கள் சத்தியத்தை அறிந்து சத்தியத்திலிருந்து விடுதலை ஆக்க வேண்டும். அங்கே நரகத்திலே அழுகையும் பட்கடிப்பும். ஆண்டவர் அதை குறித்து எத்தனையோ இடத்துல பரிசுத்த வேதாமத்தில் விளக்கம் தந்திருக்கிறார். வாசித்து பாருங்கள். பரிசுத்த வேதாமம் உங்களுக்கும் எனக்கு தரப்பட்டதான். அது வெளியேறப்பெற்றதாக இருக்கிறது. அது வெளியேறப்பெற்ற முத்துக்கொப்பாக இருக்கிறது. அவ்வளவு மகிமையான சுவிசேஷம் அவ்வளோ பரிசுத்த வேதாமம். அதை நாங்கள் வேண்டி நாங்கள் அதை படித்து கற்றுக்கொண்டு அதன்படி நாங்கள் மனம் திரும்பி ஆண்டவராக இயேசுவின் சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொண்டு, சிலுவையின் உபதேசங்களை ஏற்றுக்கொண்டு, இந்த எரிகந்தமாய் அக்கினி கடலே நாங்கள் தப்பி பிழைக்கத்தக்கதாய், நரகாக்கிலிருந்து தப்பி பிழைக்கத்தக்கதாக அவருடைய சிலுவையின் உபதேசம் ஒன்றுதான் உதவி செய்கிறது. ஆகையால் நாங்கள் எல்லாவற்றிலும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பாருங்கள், இந்த உபதேசங்கள் குழப்பமாக இருக்கிறபடியால் தான் வேதம் இப்பண்ணமாய் சொல்லுகிறது. பேசியிருக்கிற நிருபம் 4ஆம் அதிகாரம்
4ஆம் அதிகாரம் 14வது வசனம் 15வது வசனத்தை வாசிக்கிறேன். நாம் இனி குழந்தைகளாய் இராமல் மனுஷருடைய சூதும் வஞ்சிக்கிறதுக்கு எதுவுமான தந்திரமுள்ள போதகமாகிய பலவித காற்றினாலே அலைகளைப் போல அடிபட்டு அலைகளாயிராமல். இயேசு சிலுவையில் அறையப்படவில்லை, சிலுவையின் உபதேசம் எல்லாம் பொய் என்று சொல்கிற தந்திரமுள்ள போதகம், வஞ்சிக்கிறதுக்கு எதுவுமான போதகம், சிலுவையில் அறையப்படாத இயேசு பெறப்போகிறார் என்று சொல்கிறதெல்லாம் தந்திரமான உபதேசம், வஞ்சிக்கிற உபதேசம். அந்த போதகமான பலவித காற்றினால் அலைகளைப் போல அடிபட்டு அலைகிறவர்களாக இராமல் அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் நாம் வளர்வர்களாக இருக்கும்படியாக அப்படி செய்தார். அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு சுவிசேஷத்துக்கு பாத்திரராய் நடந்து கொண்டு சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு நாம் எல்லாவற்றிலும் வளர வேண்டும் என்று பார்க்கிறோம். ஆகையால் தான் பாருங்கள், எபேசியர் 4:17 சொல்லுகிறது, ஆதலால் கர்த்தருக்குள் நான் உங்களுக்கு சாட்சியாய் சொல்லி எச்சரிக்கிறது என்னவெனில், மற்ற புறஜாதிகள் தங்கள் வீணான சிந்தையிலே நடக்கிறது போல நீங்கள் இனி நடவாதிருங்கள். அவர்கள் புத்தியில் அந்தகாரப்பட்டு தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருக்கிறார். அறியாமையினாலே, இருதய கடினத்தினாலே கிறிஸ்துவின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல், சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொள்ளாமல் வீணான சிந்தையிலே நடந்து புத்தியிலே அந்தகாரப்பட்டு, புத்தி எல்லாம் அந்தகாரம், இருள், சத்துரு ஆளுகை செய்கிறதா இருக்கு இருள், தங்கள் இருதய கடினத்தினால் தங்களில் இருக்கும் அறியாமையினாலே தேவனுடைய ஜீவனுக்கு அந்நியராயிருந்து. அப்பா, இயேசுவின் ஜீவன் உங்களுக்கு எவ்வளவு முக்கியம். ஆறாரெல்லாம் சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு மனம் திரும்புகிறார்களோ அவர்கள் ஜீவனை அடைந்து கொள்வதற்கு ஏதுவாக மனம் திரும்புகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அதான் பரிசுத்த வேதாகமம் சொல்லுகிறது. காலம் நிறைவேறிட்டு சுவிசேஷத்தை விசுவாசித்து மனம் திரும்புங்கள், பல்லோர் ராஜ்யம் சமீபமாக இருக்கின்ற ஆண்டவர் இயேசு சொன்னார். ஆகையால் இதிலிருந்து நாங்கள் உணர்வடையக்கூடியதாக இருக்கிறது. பாருங்கள், சிலுவையின் உபதேசம் எவ்வளோ முக்கியமாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்கு முன், கிறிஸ்துவுக்கு பின் சரித்திரம் எல்லாவற்றையும் கூட மனச்சாட்சியின்படி ஆராய்ந்து பாருங்கள். ஆராய்ந்து பார்த்து மனம் திரும்பி சிலுவையின் உபதேசத்தை ஏற்றுக்கொண்டு நாங்கள் ஆண்டவருக்கு நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வோம். வாழும் பொழுது நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கிறது. பலவிதமான போதனைகளினாலே நாங்கள் அழைப்புண்டு தெரியாதபடிக்கு நாங்கள் ஆண்டோட உபதேசம், சிலுவை உபதேசத்தில் நாங்கள் நிலைத்திருப்போம். ஜெபத்தோடு முடிப்போம். கேள்விங்கள் மத்தியில் வீற்றிருக்கிற ஜீவனுள்ள நல்ல பிதாவே, இவ்வளவு நேரமும் ஆண்டவரே நாங்கள் கொடுத்த உங்களுடைய ஜீவ வாக்குத்தத்தங்கள், வார்த்தைகள், சிலுவையின் உபதேசங்களுக்காய் நன்றி. அதை கேட்ட யாவரும் அதை பற்றி கொண்டு சிலுவையின் உபதேசத்தை விசுவாசித்து மனம் திரும்பி உங்களுடைய ஜீவனுக்கு அந்நியராயிராமல் ஜீவனை பெற்று வெற்றிப்பை பெற்று பல்லோராட்சியத்தில் வந்து நித்தியமாக உங்களோடு வாழத்தக்கதான கிருபை அளிக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். மனதுருக வேண்டுமா ஜெபிக்கிறேன், மன்றாடுகிறேன். இயேசுராஜா நாமத்தில் எல்லாரையும் ரட்சித்தங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபித்து கொடுக்கிறேன். நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.